இப்போ நிறைய ஜூனியர்ஸ் வந்து கேட்குறாங்க, புதுசாக ஒரு வார்த்தை வந்திருக்கு, அதாவது பெஞ்ச் ஹண்டிங் ஆர் ஃபோரம் ஷாப்பிங் அப்படின்ட்டு. இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான். இப்போ ரீசண்டாக ஏன் சர்ச்சையில் வந்துச்சு அப்படின்னா, பஞ்சாப் அண்ட் ஹரியானா பார் கவுன்சில் சேர்மன் வந்து ரைஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் வந்து இந்த அன்எத்திக்கல் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன இது அன்எத்திக்கல் ப்ராக்டிஸ் அப்படின்னா, இவங்க ஃபைல் பண்ணக்கூடிய கேஸ் வந்து இந்த ஜட்ஜுக்கிட்ட தான் வரணும், வேறு எந்த ஜட்ஜுக்கிட்டையும் வரக்கூடாது, நம்ம ஏற்கனவே அந்த ஜட்ஜுக்கிட்ட வந்தால் தான் இது கேஸ் நமக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் அப்படின்னு செலக்ட் பண்ணி அதற்கான முயற்சி பண்ணுறாங்கல்ல, இதுக்கு பேர் தான், இந்த முயற்சிக்கு பேர் தான் வந்து பெஞ்ச் ஹண்டிங். பெஞ்ச் அப்படின்னாலே இட்ஸ் இண்டிகேட்டிங் பேனல் ஆஃப் ஜட்ஜஸ். இதை தேர்ந்தெடுத்து போகிறது தான் பெஞ்ச் ஹண்டிங் அப்படின்ட்டு இது. ஆர் இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் அ ஃபோரம் ஷாப்பிங்.